அம்மா ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன இப்படி பல்லு பூரம் தெரியுது? இன்னைக்கு வேலைக்கு போலியா? லீவா? ஆ என்ன கடை ஓட்டு? நீ என்ன வேலை பார்க்க போற? நான் தானே சமசா தைப்பேன். நீ என்ன வேலை பார்க்குற? நான் இப்போதான் போய் வண்டியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் சமசா வெங்காயம் இருக்குது நான், கூட்டு வைக்கிறது நான், சும்மா தேய்ச்சி உள்ளே வைக்கிறது, அதை சுட்டு அரிக்கிறது, அதுதான் வேலை வேலை. அப்புறம் ஏன் வேலை தான் பாதி வேலை இருக்கா இல்லைண்டா வேணாண்டா விடு, நான் 600 வேலைக்கு போடுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெத்த மகளுக்கு உதவி பண்ண வந்துட்டு விடு, நான் 600 வேலைக்கு போகிறேன். மண்டையில் ஓங்கி கொட்டிடுவேன். மக பாவம் ஒத்தையாக கஷ்டப்படுவேன். இல்லாமல் வாரம் மாத்தையில் 6 வாரத்துக்கு கணக்கு பண்ணுவேன். 6 வாரத்துக்கு சம்பளம் கேட்குற? இல்லை 6 வாரத்துக்கு நான் வேலைக்கு போனால் எவ்வளோ வருது? 6 வாரத்துக்கு 600 மணிக்கு எவ்வளோடா வருது? சரிம்மா, இப்போ எதுக்கு அந்த கணக்கெல்லாம் போட சொல்லிட்டு? 6 வாரத்துக்கு எவ்வளோ வருது அதை எதுக்கு கேட்குற? நான் உன்கிட்ட சொல்கிறேன். மாத்தையில் 6 வாரமா 5 வாரம், 5 வாரம் மணிக்க 5 வாரம் எங்கட வருது? 4 வாரம் தானே. சரி 4 வாரம் மணிக்கு எவ்வளோ? 4 வாரம் மணிக்கு என்ன பெரிய காசு வருது? 1200, 1200, 2400. இப்போ என்ன 2400 வருஷத்துக்கு என்ன வருது? இங்கே வர்றா கிழவிக்கு கொழுப்ப. வருஷத்துக்கு என்ன 12? சி என்ன 2400? ஐயோ கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் அதை சொல்லிட்டு நீ வருஷத்துக்கு என்ன வருது? 10 மாதத்துக்கு என்ன வருது? 10 மாதத்துக்கு 10,000. 2 ரூபா மணிக்க 1550, 1500 வருது. 15,000 வருது. 15,000மா வருஷத்துக்கு தானே கேட்குற? வருஷத்துக்கு 15,000 வருது. 15,000 வராது, இதுலயே 2,500. இப்போ நீ இந்த கணக்கெல்லாம் விடு. இப்போ என்ன சொல்ல வர அதை சொல்லு. 25,000 வருது வருஷத்துக்கு. 25,000 நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 25,000 உனக்கு வடக்கடை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரித்திரத்தில் எழுத வேண்டியது. எனக்கு வேலை இல்லாம இல்லை, சரித்திரத்தில் எழுத வேண்டியது. போபடி நான் வேலை பார்க்குறேன், நீ என்ன வேலை பார்க்குற? சும்மா எடுபடி வேலை பார்க்குறேன். போக சொல்லிடு, நான் போய் 25,000 கணக்கு கிடைக்கும்ல வருஷத்துக்கு. 25,000 வருஷத்துக்கு